வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி பற்றி கேள்வி எழுப்பிய சீனிவாசனை ஆணவ போக்குடன் நிர்மலா சீதாராமன் அவமதித்திருப்பதாக ராகுல் காந்தி கண்டனம். ஜிஎஸ்டி வரியால் ஏற்படும் சிக்கலை தீர்க்க கோரிய தொழிலதிபருக்கு அவமதிப்பே மிஞ்சியதாகவும் ஆதங்கம். தேசிய சொத்துக்களை பெற தனது கோடீஸ்வர நண்பர்கள் முற்படும் போது பிரதமர் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு இனிமேலாவது எளிமையாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மத்திய அரசும் அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும். நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட நிலையில் திருக்குறளை மேற்கோள் காட்டி திமுக எம்பி கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பியதற்காக அன்னபூர்ணா சீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ வெளியிடுவது ஆணவத்தின் உச்சம் என்று எம்பி ஜோதிமணி கண்டனம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசனை அவமதித்ததாக பரவும் செய்திக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் மறுப்பு. மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிதியமைச்சரிடம் நேரம் கேட்டது அன்னபூர்ணா உரிமையாளர்தான், யாரும் நிர்பந்திக்கவில்லை என்றும் பேட்டி. பிரஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போறேன்னு சொல்றாரு. சரி, ஓகே, உங்க விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறுதான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோசியல் மீடியால வைரலா வேற மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள். அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோவை வெளியிட்டதற்கு மன்னிப்பு கோரினார் அண்ணாமலை. சீனிவாசனை அழைத்து பேசி தன் வருத்தத்தை தெரிவித்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் நடைபெறுவதையொட்டி பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. மாநில அளவில் நடைபெற்ற கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் பேட்டி. 3/10 துவக்கப்படும். இது இந்த ஆண்டு இந்த தேதி கொஞ்சம் தள்ளி போனாலும் கூட அவர்களுக்கான கல்வி, இந்த பிஎட் டிகிரி உடனடியாக வழங்குவதற்கு இந்த அரசு, தமிழக உயர்கல்வித்துறை. டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். வழக்கு தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும் நிபந்தனை. அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் தள்ள மத்திய பாஜக அரசு விரும்புகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா குற்றச்சாட்டு. சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கு செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சம்மனை ஏற்க மறுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் சம்மன் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அப்பாவு விளக்கம். சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. அக்டோபர் 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. புதுச்சேரியில் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு விளையாட்டு மைய விரிவாக்கத்தை ரத்து செய்ய கோரி மீனவர்கள் நடத்திய போராட்டத்தில் கைகலப்பு. போராட்டத்தில் வாகனத்தை விட்டு மோதிய இளைஞர்களை ஓட ஓட விரட்டியடித்த மீனவர்கள். மாணவர்கள் எண்ணிக்கை குறித்து தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பள்ளிகளில் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும்.
தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக 2 மடங்கு கட்டணம் வசூல். சென்னையில் இருந்து நெல்லை, நாகர்கோவிலுக்கு 3990 ரூபாயும், கன்னியாகுமரிக்கு 2700 ரூபாயும் வசூல். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி. காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 54,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,825 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்பு. மத்திய பெட்ரோலியத்துறை செயலாளர் பங்கஜ் ஜெயின் தகவல். ஓசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது அமெரிக்காவின் RGBSI நிறுவனம். மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாடிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவின் 18 முன்னணி நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 7,616 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்கவும் அழைப்பு. தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை புறப்பட்டார். சிகாகோ விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாகத்துடன் வழி அனுப்பினர். செப்டம்பர் 17 நடைபெறும் திமுகவின் பவள விழாவில் தொண்டர்கள் படையென திரள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. திமுகவை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் பாதுகாத்து வளர்த்த கலைஞரும் அழைப்பதாக தொண்டர்களுக்கு கடிதம். தெற்குதான் வடக்கிற்கு வழிகாட்டுகிறது என்கின்ற அளவிற்கு திமுகவின் கொள்கை தாக்கம் நாடு முழுவதும் பேசப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திராவிட மாடல் இந்திய மாநிலங்கள் பின்பற்றும் கோட்பாடாக மாறியிருப்பதாகவும் நெகிழ்ச்சி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 364 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் தயாரிப்பு ஆலை அமைக்கிறது VVDN நிறுவனம். சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் விண்ணப்பம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக சார்பில் செப்டம்பர் 24ஆம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வளர்மதி முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. டெல்லியில் உள்ள தனது வீட்டில் பாராலிம்பிக் வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். போட்டியில் நடைபெற்ற சுவாரஸ்யமான அனுபவங்களை கேட்டறிந்ததாக தகவல். நிதி ஆணையங்கள் தொடர்ந்து நிதியை குறைத்து வருவதால் தமிழ்நாட்டிற்கு 3,57,000 கோடி இழப்பு. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற மாநில நிதி அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. சென்னையில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணி நடைபெற்று 100% மின்சாரம் விநியோகம். மின்தடையால் மருத்துவமனைகள், அத்தியாவசிய சேவைகளில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று மின் வாரியம் விளக்கம்.
தாலிக்கு தங்கம் வழங்கும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தில் கடந்த 2017 முதல் 2021 வரை எவ்வளவு பயனாளிகள் பயனடைந்துள்ளனர்? விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணங்கான் தலைப்பை பயன்படுத்த தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தயாரிப்பாளர் சரவணன் மேல்முறையீடு. இயக்குனர் பாலா, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகாவிஷ்ணுவின் வங்கிக் கணக்குகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்யும் பணி தீவிரம். மகாவிஷ்ணுவின் அலுவலகத்தில் இருந்து 3 ஹார்ட் டிஸ்க் மற்றும் 1 பென் டிரைவ் பறிமுதல். தேவநாதனின் மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க மயிலாப்பூரில் நாளை முகாம். பாதிக்கப்பட்டவர்கள் ஆவணங்களுடன் புகார் அளிக்க சிறப்பு ஏற்பாடு. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் மேற்கொண்ட சோதனையில் புரளி என்பது தெரியவந்ததை அடுத்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. புற நோயாளிகள் பிரிவில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நூற்றுக்கணக்கான நோயாளிகள் காத்திருப்பு.